வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைன்கிராஃப்ட் கில்லி எஸ்எம்பியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் செஞ்சிட்டோம். வேறு மாதிரி கைஸ். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படியோ வெற்றிகரமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் பண்ணிட்டேன் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸும் ஃபேண்ட்டும் வச்சுருக்கோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர் ஸ்டாண்டில் எக்யூப் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பளபளக்கு நம்மளோட டைமண்ட் ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் பண்ணி பார்ப்போம். செஸ்ட் பிளேட் உள்ளே இருக்குது, அதை எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்யூப் பண்ணிடுவோம். எக்யூப் பண்ணுறா தம்பி, பண்ணு எங்கே வரமாட்டேங்குது. பண்ணியாச்சு. வேறு லெவலில் ஃபுல்லாக பண்ணியாச்சு. இங்கே பாருங்க கைஸ், அப்படியே டைமண்ட் ஆர்மர் இருக்குது. கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெதரைட்டாக மாற்றுறோம். மிச்சம் கொஞ்சம் டைமண்ட்லாம் இருக்குது, அதை தூக்கி உள்ளே வச்சுருவோம். ஏதுடா உனக்கு இவ்வளோ டைமண்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மைனிங் பண்ணது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷாப்ஸில் வருமானம் கிடச்சிது. அயன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 10 டைமண்ட் பக்கம் வருமானம் கிடச்சிது. 10-12 டைமண்ட் பக்கம் வருமானம் கிடச்சிது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ட்ராக்டர் நேசமணி கடையிலையும் சில பல வருமானம்லாம் கிடச்சிது. ஜாம்பி ஃபார்மு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் கவு ஃபார்மு இதெல்லாம் கட்டி கொடுத்தோம். அதில் கொஞ்சம் வருமானம் வந்துச்சு கைஸ். ஓகே, இப்போதைக்கு எங்கே போனோன்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அயன் ஃபார்மில் போய்ட்டு கொஞ்சம் அயன் எடுக்கிறதுக்காக போனோம். ஒரு 16 அயன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லைனா அயன் ஃபார்ம்லேருந்து வெறும் 16 மட்டும் எடுத்து வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் போகும்போதே வெறும் 4 தான் இருந்துச்சு. ஏஎஃப்கே பண்ணி 16 ஆக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போதைக்கு பிகாக்ஸே இது போதும்னு நினைக்கிறேன். என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அயனே இல்லை. அதனால தான் போய்ட்டு ஃபார்ம்லலாம் போய் ஏஎஃப்கே பண்ணுவேன். என் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அயனை வச்சுருக்கவே மாட்டேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் என்சான்மெண்ட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. அந்த மேலே அதெல்லாம் உடைக்கணும் கைஸ். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாதெல்லாம் உடைக்கணும் நம்ம. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம அயன் ஷாப்பில் அயன் இல்லைன்னு சொன்னாங்க. என்னது காலையில் வச்ச அயன் சாயங்காலம் காணுமா? 200 அயன் வச்சேன். 5 வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டாக் வச்சேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 5 இது வச்சேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 200 அயனை வந்து பார்த்திங்கன்னா 40 பிரித்து 5ஆக வச்சேன். வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு டைமண்ட் இருக்கும்ல, 5 டைமண்ட் இருக்கும். அதை போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருந்தார், குட்டிஃபனி கேமிங் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார். என்ன ரைடு ஃபார்ம் பில்டு பண்ணிகிட்டு இருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஆமான்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஓகே கைஸ், வாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு போய்ட்டு நம்ம அயன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அயன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு நம்மளோட அந்த டைமண்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, அயன் ஷாப்புக்கு வந்தாச்சு. அப்படியே தொடரா தம்பி, அவ்வளோதான் கைஸ், உள்ளே போயாச்சு. அவ்வளோதான். அயன் இல்லை நினச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா அயனுமே வாங்கிட்டாங்க. பேமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 இருக்குது, 5 டைமண்டு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போய்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போய்ட்டு பத்திரமா வச்சுருவோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராக்ரஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா ரைடு ஃபார்மு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபார்ம் தான் இன்னும் ஒன்றுமே காணும் கைஸ். ஃபுட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கவும் பிக்கும் கட்ட சொன்னார். அப்புறம் பிக்கு வேணாம், கவு மட்டும் கட்டுங்கன்ட்டார். நானும் கவு மட்டும் கட்டி கொடுத்துட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னும் ஆட்டோமேட்டிக்கலாக எதுவுமே பண்ணலை. வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இனிமேல் தான் பண்ணிகிட்ருக்காரு, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா நெதர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பில்டு பண்ணிட்டோம். ஸ்பான் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நெதர் போர்ட்டல் பில்டு பண்ணியாச்சு. உள்ளே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு போய் உள்ளே போய் காட்டுறேன். அப்படியே போகுது கைஸ், உள்ளே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டுருக்குது. ஓகே கைஸ், வந்தாச்சு. அதான் கைஸ் ஸ்பான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அடைச்சிலாம் இருக்காது. கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கும். நாங்கள் தான் கொஞ்சம் அடைச்சி வச்சுருக்கோம். நெதராக்கெலாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடைச்சி வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்களா இவர் வந்து பார்த்திங்கன்னா குட்டிஃபனி கேமிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காரு. இது என்ன பிளாக்னால் இந்த பிளாக்கு, இந்த காம்பஸ் என்சான்மெண்ட் காம்பஸாக மாற்றுற பிளாக்கு. அது என்சான்மெண்ட் காம்பஸ் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா அது வழியை காட்டுற காம்பஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லை வச்சு காம்பஸை முக்கிட்டு போயிட்டோம்னா இந்த கல் எங்கே இருக்குமோ அந்த இடத்த காட்டும். எங்களை யார் அதை அடிக்கிறது, பேசிகிட்டு இருக்கும்போது யாரும் அடிக்கிறாங்க கைஸ். இவ்வளோ பேசக்கூட விட மாட்டேங்கிறானுங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பார்த்திங்கன்னா யாரும் அடிக்கிறானுங்க, எங்கே இந்த அடிக்கிறானுங்கன்னே தெரில. நானும் மேலே கீழே எல்லா இடமும் பார்க்குறேன். வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடிக்கிற மாதிரியே தெரியுது. நான் யாருன்னே தெரியல. அங்கே பாருங்க ஸ்கெல்டன் பை வந்து பார்த்திங்கன்னா எம்பிட்டு இருக்கிறான். என்னடா அடிக்க முடியாமல் எம்பிட்டு இருக்கிறேன். நான் வந்து தலை தட்டு போடுறேன். அங்கே தான் உட்காந்துருக்கான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே நெருப்பு அணைச்சி விட்ருவோம். இங்கே நெருப்பானா பிளாக்கே உடையுது. ஓகே கேஸ்,
ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உடைக்கக்கூடாதுன்னா தான் நம்ம எல்லா பிளாக்கையும் உடைப்போம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பிளாக்கையே உடச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல திருப்பி வச்சுட்டு அந்த சைன் போர்டில் ஓகே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ அப்படின்னு வந்து எழுதி வச்சுட்ருவோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிளாக்கை வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைன் போர்டு எடுத்து எழுதி வச்சுருவோம். ஓகே இது இங்கே இங்கே வைக்கணும் கரெக்டாக. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல வச்சுட்ருவோம். ஓகே அப்படியே அங்கே வச்சுவிட்டு ஓகே அப்படின்னு எழுதிடுவோம். ஓகே எழுதியாச்சு. ஸோ ஓகே கைஸ், வேற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதில் எழுதி விட்டோம். சரி கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெதர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஓவர் வேர்ல்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போயிடுவோம். ஸோ அப்படியே போடா தம்பி வந்தாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேர்ல்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ ஓகே கைஸ், எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேர்ல்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐயனை வச்சு நம்ம பிக்காக்லாம் செஞ்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல மைனிங் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். மைனிங் பண்ணதையும் காட்டியிருக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் மைனிங் பண்ணதை என்னால் காட்ட முடியல கைஸ். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு மைன் பண்ணேன்னு நினச்சிட்டு இருந்தா நான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டே பண்ணல. மைன் பண்ணும்போது நான் பாட்டுக்கு ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ரெக்கார்டிங் ஆன் பண்ணேன், பட் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக ஆன் ஆகலை போல். நான் பாட்டுக்கு சரி ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு நினப்பிலே வந்து பார்த்திங்கன்னா மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம போட்ட பிரிட்ஜில் போய்டுவோம். அப்படியே போடா தம்பி வந்தாச்சு நம்மளோட பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பொருளை வச்சு ஏதோ எனக்கு தோன்றதை வச்சு கட்டி வச்சுருக்கேன் பிரிட்ஜு. கேட்டால் பிரிட்ஜுன்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொல்லிக்க வேண்டியதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது பிரிட்ஜே கிடையாது, ஏதோ குழி மாதிரி கிடக்குது உள்ளே. ஓகே எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வேகமாக வந்துடுவோம். அவ்வளோதான் கைஸ், வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ ஓகே போடா தம்பி ஓகே கைஸ், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாவா ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஃபனி கேமிங் கட்டி கொடுத்துருந்தாரு. இந்த அப்புறம் உனக்காக ஃப்ரீயாகவே நான் லாவா ஃபார்ம் கட்டித்தரேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கட்டி கொடுத்துட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காது குட்டி ஃபனி கேமிங்கு. ஸோ ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய ஃபார்ச்சூன் பிக்காக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பளபளப்பாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்ச்சூன் பிக்காக்ஸி எடுத்துப்போம். அப்படியே நமக்கு தேவையான அயன் பிக்காக்ஸையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்போம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட அயனும் பத்தாது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிக்காக்ஸ் பத்தாது, அயன் பிக்காக்ஸ் பத்தாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அயன் பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். ஸோ எவ்வளோ அயன் தெரியுமா கைஸ் நான் பிக்காக்ஸ் செஞ்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது கைஸ். டைமண்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மனசோடைஞ்சு போயிட்டேன் கைஸ். நான் ரொம்ப அயன் வந்து பார்த்திங்கன்னா நான் பிக்காக்ஸுக்கே தான் ரொம்ப செலவு பண்ணேன். ஸோ எனக்கு கிடைக்கிற மோஸ்ட் ஆஃப் த டைமில் மைனிங் நிறைய பண்ணேன். பட் டைமண்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கும் கண்ணில் காட்ட மாட்டேன்றானுங்க மோஜாங்காரனுங்க. ஓகே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திறந்து செஸ்ட்டில் வந்து நமக்கு தேவையான அந்த மிச்ச அயன்லாம் வச்சுட்டு போயிடுவோம். ஓகே அப்படியே இந்த டைமண்டும் நம்மள்கிட்ட இருக்குது, அதையும் வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிச்ச அயன் அதை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிச்ச அயன் நம்ம கையிலே இருக்கட்டும். ஸோ இந்த டைமண்டை மட்டும் நம்ம வச்சுட்டு போயிடலாம். ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனிங் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட அயன்லாம் வீட்டில் வச்சுட்டு ஒரு 3 அயன் மட்டும் செஞ்சு ஒரு பக்கெட்டு மட்டும் செஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட பப்ளிக் என்சான்மெண்ட் டேபிள். ஸோ இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன், அடுத்த எபிசோடில் க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதை க்ளீன் பண்ணாமல் கிடக்கும், அதெல்லாம் வந்து பேர் கட்டுக்கதிங்க கைஸ். அடுத்த எபிசோட்லாம் கரெக்டாக பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்காக்ஸை வச்சு பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்காக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில்க் டச் கிடைக்கிது கைஸ். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 எக்ஸ்பி கேட்குறானுங்க கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது, 30 எக்ஸ்பிலாம் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ மறுபடியும் மாற்றி நான் வேறு வச்சு பார்க்குறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் வருது. சரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் பிரித்து கிடக்குது. நான் கூட அது இந்த பிளாக் கலரில் இருக்கிறது ஒப்சியன் பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா அது பிளாக் ஊலாட்டுக்கு. சரி கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம போயிட்டு கொஞ்சம் வாட்ரு மட்டும் மொண்டுக்கலாம். ஏன்னா லாவா எதுவும் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அதுக்கு அப்படியே தண்ணியை ஊற்றி ஏதாச்சும் பண்ண பார்ப்போம். சரி கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் இதுக்கோ ஒரு சேஃப்டிக்கு எப்போவுமே நம்ம கையில் வாட்டர் பக்கெட்டு பெட்டு இதெல்லாம் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு வாட்டர் பக்கெட்டை செஞ்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மைனிங் போயிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். உள்ளே போய்ட்டு நாங்கள் எப்படி எவ்வளோ தூரம் மைன் பண்ணியிருக்கேன், அதுக்கெலாம் இதுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இங்கே தான் கைஸ் மைன் பண்ணுவேன். மற்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கேவு அது இது அப்படி இப்படின்னு எக்ஸ்ப்ளோரிங் போவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் அப்படியே இதே இடத்துல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே அப்படியே தோண்டி மைன் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல மைன் பண்ணி ஏதோ பண்ணிகிட்டு இருப்பேன் கைஸ். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன் அப்படியே இங்கே போயிட்டு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டீப் ஸ்லேட்டுக்கு இந்த சைடு போகணும். ஸோ ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போவோம். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் நம்மளோட மைன் இருக்குது. ஸோ அப்படியே இன்னும் நிறையா போகணும். மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக -58 தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கிடைக்கும்.
58, 57 அந்த மாதிரி ஒரு 55க்கு அப்புறம் உள்ள கோஆர்டினேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கிடைக்கும். ஸோ ஓகே கைஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 43 கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா, அவ்வளோதான் கைஸ் வந்தாச்சு. -58 வந்தாச்சு. ஸோ அப்படியே வுட்டெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா 3 பாதையாக பிரித்தாச்சு. ஸோ ஓகே கைஸ், இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல அப்படியே வீடியோ எதுவும் லேக் ஆனிச்சுன்னா கொஞ்சம் அப்படியே தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆனிச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க கைஸ், ஓகேவா? ஸோ அது 2GB ரேம்ங்கிறதுனால அடிக்கடி லைட்டாக லேக் ஆகுது, பட் அவ்வளோக்கு லேக் ஆகலை. ஸோ ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க கைஸ். இவ்வளோ தூரம் நான் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் அந்த மூணாக வேறு ரோ பிரியுது. அதுலேயும் வந்து நடுவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப தூரம் பண்ணி வச்சுருப்பேன் கைஸ். பார்த்தீங்களா, இவ்வளோ மைண்ட் பண்ணி எனக்கு ஒரு ஃபுல் செட்டு ஆர்மர் கூட இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் இல்லையா, நியாயம் இல்லையா கைஸ்? இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டமாக பண்ணி வச்சுருப்பேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சைடு 3 சைடுமே நீட்டாக பண்ணி வச்சுருப்பேன். அப்படியே நீட்டமாக நல்லா வளர்த்தியாக பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதுக்கும் நான் மைண்ட் பண்ண ஒவ்வொரு டைமண்டுமே ஃபார்ச்சூனில் தான் கைஸ் பண்ணேன். ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ ஃபார்ச்சூனில் தான் பண்ணேன் நான் மைண்ட் பண்ணது. அப்புறம் எப்படி ப்ரோ நீ என்ன டைமண்ட் பிக்கஸ் மைண்ட் பண்ணியிருப்பிய ப்ரோ நார்மல் டைமண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுவும் நான் மைண்ட் பண்ணல கைஸ். அயன் ஃபார்மில் வச்சது வருமானத்தை வச்சு தான் செஞ்சேன். நான் மைண்ட் பண்ண ஒவ்வொரு டைமண்டுமே நான் ஃபார்ச்சூனில் தான் பண்ணேன். பட் அதனால தான் கைஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபார்ச்சூன்லேயே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க, இதான் மைனு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மைண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லாவா வரும். உங்களுக்கு உடச்சே காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா லாவா இந்த சைடும் வருது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதையும் மூடி விட்ருவோம். ஐயோ இது வேறு வைக்க முடியலையே, டக்குன்னு வைக்க வர இது பண்ணலையே, ஐயோ லாவா வேறு வருது. ஸோ ஓகே, இந்த சைடாக போய்ட்டு அப்படியே இந்த இடத்துல மூடி விட்ருவோம். அப்படி இந்த இடத்துல வச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூடி விட்ருவோம் டக்குன்னு. அவ்வளோதான் கைஸ், முடியாச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு சைடாக பார்த்து அப்படியே மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடாக போவோம். அப்படியே உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா கைஸ், லேண்டன்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி டார்ச்சு வைக்காமல் போயிட்டு இது என்னது அந்த அயன்லாம் வச்சு செஞ்ச லேண்டனை கொண்டு போய் எவனாச்சும் மைண்டில் வைப்பானா கைஸ்? ஐயோ எப்படி வச்சுருக்காங்க பாருங்க கைஸ். பெட்ராக்குன்னு நோண்டி அதுக்குள்ளலாம் லேண்டன். ஐயோ, இந்த இடம்லாம் வேலைக்காவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே இங்கே போக ஆரம்பிச்சிடுவோம். அப்படியே என்னடா அது ஜாம்பி போய் டே நீ எங்கன்றா வர, டே தம்பி தள்ளி போடா. என்ன கைஸ் ஆச்சு? ஓ மை காட், என்ன கைஸ் இது? A few moments later. சாரி கைஸ், வீடியோ கட் ஆகிடுச்சு. நான் என்ன கைஸ் பண்ணுறது, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபைல ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன், கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதோட வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு. அப்படியே வீடியோவும் கட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேம் விட்டு வெளியே தள்ளி விட்ருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் நம்ம வூல் ஃபார்ம் கட்டியிருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். நான் இந்த வீடியோ ஆரம்பத்துலேருந்து சொல்லவே இல்லை. ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டி ஃபேன் கேமிங் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நான் சோறு இல்லை ப்ரோ அப்படின்னு கொஞ்சம் சோறுலாம் தந்தார். நல்ல மனுஷனாக இருக்கார் கைஸ். அவரே வந்து பார்த்திங்கன்னா சோறு இல்லாமல் லாவா பக்கெட்டை கொண்டு போய் பண்ணி மேலே ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா ஆர்மர் கூட போடாமல் தெரிஞ்சிட்டு இருக்காரு, என்னன்னு தெரில. ஓகே கைஸ், வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு அங்கே ஸ்கெலிட்டன் இருக்கான், அவனை போய் அடிச்சிட்டு இருக்காரு. ஓகே அவன் எங்கே வாங்க போய் குச்சியை போட்டு அடிப்போம். பார்த்தீங்களா கைஸ், குச்சியில் 2 அடிக்கு செத்து போயிட்டான். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவர் கூட அப்படியே உட்காந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கூட வீசியில் பேசிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐநார்மர் ரிக்யூ பண்ணிட்டாரு. இங்கே பார்த்திங்கன்னா கழுதை, இங்கே கழுதையை பார்த்தாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுதையை பார்த்துட்டேன். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுதை ப்ரோ இந்த கழுதையை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ப்ரோ அப்படின்னாரு. ஸோ ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு கழுதை கிடச்சிருச்சு, நானும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இருக்கிற லீட்லாம் போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லீடை போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இழுக்க ஆரம்பிச்சிட்டேன். இழுத்து அப்படியே கொண்டு போய்ட்டு வீட்டில் கொண்டு போய் தள்ளி விட்ருவோம். ஸோ நம்ம கழுத பையனை. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கழுதெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறோம், என்னத்த சொல்கிறதுக்கு. ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுதையை கூட்டிகிட்டு போகிறோம். கழுதை எம்பிக்கிட்டே இருக்குது. ஸோ ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் தரன்னு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போய் இழுத்துட்டு போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போய்ட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வீட்டில் அப்படியே கொண்டு போயிட்டு இவனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டில் கொண்டு போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ்,
இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ ஓகே கைஸ், வந்தோடனே கை இறந்து போகுது. ஐயோ, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ப்ரோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பித்த உடனே கை இறந்து போகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுதையோடு சேர்த்து இது குதிரையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது இழுத்துட்டு வரும்போது வழியிலேயே ஒரு குதிரை அப்படியே இருந்துச்சு. சரி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நமக்கு தேவைப்படுது, குதிரையும் தேவைப்படுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வந்துடும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு நம்மளோட வீட்டோட கார்டன் சைட்டை கட்டி போட்டுருவோம். இந்த இடத்த ஏதாச்சும் பண்ணணும் கைஸ். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணணும். ஐயோ, குதிரை வேறு அந்த சை பக்கமாக போகுது, கழுதை வேறு அந்து போச்சு கை. ஸோ ரெண்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை உடச்சி தான் கூட்டிகிட்டு போகணும் போல். ஒத்த பிளாக்லாம் வரமாட்டானுங்க போல் 2 பேரும். ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமண்ட் பிக்காக்ஸ் எடுத்து உடச்சி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், எட்ரா தம்பி பிக்காக்ஸ். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுவோம் உள்ளே. ஓகே, இதை கலெக்ட் பண்ணிப்போம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கடா தம்பி வாங்க வந்துட்டானுங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல பசங்க உள்ளே வந்துட்டானுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த வாழையும் தூக்கி திருப்பி அந்த இடத்துலேயே வச்சு விட்ருவோம். ஓகே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே எங்கடா ஓகே இந்த பிளாக்னு நினைக்கிறேன். அந்த பிளாக்ல வந்து பையன் வச்சு விட்ருவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பையனா ஒரு ஃபென்ஸ் எடுத்து வந்து கட்டி போட்டு வச்சுருவோம். 2 பேர்த்தையும் வந்து பையனா கட்டி போட்டு வச்சுருவோம். ஓகே, 2 பேர் இருக்கானுங்க. கரெக்டாக இருக்கானுங்க. 2 பேரும் வந்து பையனா அமைதியாக இருக்கானுங்க. ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபென்ஸு எங்கடா ஃபென்ஸு வீட்லேயே இல்லை. ஓ மை காட், ஃபென்ஸு வீட்லேயே இல்லை கைஸ். ஓ மை காட், கிராஃப்ட் பண்ணி தான் ஆகணும் போல். ஓகே, நான் கிராஃப்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவனுங்க போய்ட்டு கட்டி போட ஆரம்பிச்சிருவோம். அப்படியே இவனுங்க வேறு துள்ளிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே குட்டி ஃபனி கேமிங் வீட்டுக்கு வந்துருந்தாரு. கிராஃப்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது குட்டி ஃபனி கேமிங் வந்துட்டு இருந்தார். ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ஸு கிராஃப்ட் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரோ என்கிட்ட இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படியே போட்டுரு ப்ரோ, நீயே வந்து பார்த்தீங்கன்னா உன் கையில் ஃபென்ஸ் வச்சிரு ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சார். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2 குதிரை கழுது 2யும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கதவை மூடி விட்டுருவோம். ஓகே, நம்ம குட்டி ஃபனி கேமிங்கோட சேர்ந்து ஃபன் தான் பண்ணிகிட்ருக்கோம். வேறு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி அவ்வளோக்கா ப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க. நானும் குட்டி ஃபனி கேமிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஃபனி கேமிங் தான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் போட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0, 1, 2 இந்த 3 எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஃபனி கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இருந்திருப்பார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே அதிக நேரம் எஸ்எம்பி ப்ளே பண்ணுவார். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பிளாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டார். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டார். ஸோ அப்படியே நானும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டேட்லாம் உடச்சிட்டு பிளாக்லாம் உடச்சிட்டு டேட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன் உட்காந்து. ஸோ அப்படியே இந்த வேணால் ஃபுல்லாகவும் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேங்க கைஸ் எப்படியோ ஒரு வழியாக. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குதுன்னா 3 டைமண்ட் பிளாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 டைமண்ட் இருக்குது கைஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த காரணமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க யாருமே ஷாப்ஸ் கட்டல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குது. ஷாப்ஸ்லாம் கட்டிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரைடு ஃபார்மு ஃபுட் ஷாப் எல்லாம் கட்டிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய நாளாக வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிடுவேன். கொத்தாக வாங்குவேன். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைடு ஃபார்ம்லேருந்து எம்ரால்டு வாங்குவேன், டோட்டம் வாங்குவேன், புக்ஸு வாங்குவேன், ஃபுட் ஃபார்ம்லேருந்து ஒரு 3-4 ஸ்டாக் ஃபுட்டு வாங்கி வச்சுப்பேன். ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ எண்டிங்க்கும் வந்தாச்சு. ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வீடியோக்கு யாருமே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.